வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து வரலாற்று வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் பாண்டியர்கள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். முதல் வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் பல்லவர்கள் பார்த்தோம். இரண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரரசு சோழர்கள் பார்த்தோம். மூன்றாவது வகுப்பு தென்னிந்தியாவில் பாண்டியர்கள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். சரிங்களா? வகுப்புக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சங்ககால பாண்டியர்கள். சரியா? இவருடைய காலம் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சரிங்களா? சங்ககாலம் அப்படின்னாலே கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தான். அடுத்து முற்கால பாண்டியர்கள். இவருடைய தலைநகரம் வந்து தென்மதுரை. சரிங்களா? அவர்களின் சின்னம் வந்து மீன் உருவம். சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை வந்து இவரைத்தான் சேரும். இவர்களை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை வந்து அவர்களை தான் சாருன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது வந்து மதுரையில் தான். தமிழ் வளர்த்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். இப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரையில் தான். தமிழ் வளர்த்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். சரியா? அப்போ முதல் சங்கம் அப்படின்னா எங்கே நடந்திருக்கும்? தென்மதுரையில் தான் நடந்திருக்கும். முதல் சங்கம் எங்கே நடந்திருக்கும்? தென்மதுரையில் நடந்திருக்கும். இடைச்சங்கம் எங்கே நடந்திருக்கும்? கபாடபுரத்தில் நடந்திருக்கும். கடைசங்கம் எங்கே நடந்திருக்கும்? மதுரையில் நடந்திருக்கும். சரியா? அப்போ 4ஆம் தமிழ் சங்கம் வந்து எங்கே நடந்திருக்கும்? பாண்டித்துறை தேவர் தலைமையில் வந்து மதுரையில் வந்து நடந்திருக்கும். சரியா? இந்த தகவல்கள்லாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாரை சேரும்? பாண்டியர்களை தான் தேரும். சரிங்களா? தமிழகத்தை களப்பிரர்கள் ஆட்சி செய்த போது முற்கால பாண்டியர்கள் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ தமிழகத்தை களப்பிரர்கள் ஆட்சி செய்த போது முற்கால பாண்டியனுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து சங்ககால பாண்டியர்களை பற்றின ஒரு சின்ன தகவல் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சரிங்களா, பாண்டியர்கள் மதுரை, சரிங்களா, கூடல் ஆகிய சொற்களாகவே ஒன்றுக்கொன்று மாற்று சொற்களாகவே உள்ளது. சரிங்களா? மதுரை, கூடல் ஆகிய சொற்கள் ஒன்று மாற்று சொற்களாக உள்ளது. பாண்டியர்களின் தலைநகரம் வந்து மதுரை. சரியா? மதுரையை கூடல் நகர என்று பல்வேறு சங்க இலக்கியங்கள் அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? மதுரைக்கு வந்து பல்வேறு பேர் இருக்குங்க. சரிங்களா? மதுரையை கூடல் நகர என்று பல்வேறு சங்க இலக்கியங்கள் அழைக்கின்றன. சரியா? கூடல் என்றால் கூடுகை என்று பொருள். சரியா? கூடல் என்றால் கூடுகை அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அப்போ தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம்? மதுரையை தான் சொல்கிறோம். சரியா? தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கக்கூடிய ஊர் மதுரை. சரியா? புறநானூறு வந்து மதுரையை வந்து சிறப்பிச்சிருக்கும். எப்படி சொல்லி அப்படின்னா தமிழ்கெழு கூடல் என்று மதுரையை போற்றும் நூல் அது புறநானூறு. சரியா? அதுக்கப்புறம் திருவிளையாடற் புராணம் மதுரையை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆலவாய் என அமைந்ததாக கூறும் நூல். மதுரைக்கு வந்து ஆலவாய் என பெயர் அமைந்ததாக கூறும் நூல் அது திருவிளையாடற் புராணம். சரிங்களா? அதே மாதிரி மதுரைக்கு வந்து இனிமை அப்படிங்கிற பொருள் இருக்குது. மதுரைக்கு இன்னொரு பேர் என்னது? இனிமை அப்படிங்கிற பொருள் வந்து இருக்கும். மதுரைக்கு இனிமை அப்படிங்கிற பொருள் இருக்கும். சரியா? அப்போ மதுரை அப்படிங்கிற சொல் வந்து மதிரை அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ மதுரைக்கு கூடல் நகர் என்று பல்வேறு சங்க இலக்கியங்கள் அழைக்கப்படுகிறது. கூடல் என்றால் கூடுகை என்று பொருளாகும். இது தொடர்பான ஆவணங்கள் புலிமான் கோம்பை, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிமான் கோம்பை கல்வெட்டில் காணப்படுகிறது. இக்கல்வெட்டு 2006 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மதுரை, கூடல் ஆகிய சொற்கள் ஒன்றுக்கொன்று மாற்று சொற்களாக உள்ளது. பாண்டியர்களினுடைய தலைநகரம் மதுரை. சரியா? பின்னாடி மதுரை அப்படிங்கிற சொல்லுதான் மதுரையாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். மதுரை கூடல் நகரம் என்று பல்வேறு சங்க இலக்கியங்கள் அழைக்கின்றன. கூடல் என்றால் கூடுகை என்று பொருள். இது தொடர்பான ஆவணங்கள் புலிமான் கோம்பை கல்வெட்டில் காணப்படுகிறது. புலிமான் கோம்பைங்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இக்கல்வெட்டு 2006 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது புலிமான் கோம்பை கல்வெட்டு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? 2006 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கூடல் என்றால் கூடுகை என்று பொருள். இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி போன்ற சங்க இலக்கிய நூல்கள் மதுரையை கூடல் என்று குறிப்பிடுகின்றன. சரிங்க? அப்போ மதுரையை கூடல் என்று குறிப்பிடும் நூல்கள் எது? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. மதுரையை கூடல் நகர் என குறிப்பிடுகின்றன. சரிங்களா? அடுத்தது மதுரையை மடக்குளக்கீழ் மதுரை என சங்க இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுகின்றன. அப்போ மதுரையை வந்து சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கிறாங்க? மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். சரியா? அப்போ களப்பிரர்களை வந்து 6ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெற்றி கொண்டு மீண்டும் தங்களது ஆட்சியை வந்து வலுவாக வந்து நிரூபிக்கிறாங்க. சரியா? யார் ஜெயிச்சிருப்பா? பாண்டியன் கடுங்கோன் வந்து வெற்றி பெற்றிருப்பார். சரிங்களா? அப்போ 6ஆம் நூற்றாண்டில் வந்து இவங்களுடைய காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆனால் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை.
அப்போ சோழர்களுடைய எழுச்சி 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை அவரோட எழுச்சி இருந்ததுனால அந்த எழுச்சி வந்து இவங்கனால வந்து பாண்டியர்களால் வந்து எதிர்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சோழர்கள் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவினர். அப்போ மீண்டும் சோழர்களுடைய எழுச்சியை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த பிற்கால பாண்டியர்கள் சரிங்களா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா தங்க சாதகமாக வந்து பயன்படுத்தி மறுபடியும் தன்னுடைய ஆட்சியை வந்து நிரூபிக்கிறாங்க. சரியா. அவர்களினுடைய ஆட்சி வந்து 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து. அதாவது வந்து பாண்டியனுடைய ஆட்சி எத்தனாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்துருக்கு? 16ஆம் நூற்றாண்டு வரை வந்து தொடர்ந்துருக்கு. சரிங்களா. சரி. அடுத்தது மார்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி, இவர் மதுரை வந்திருக்காரு. மொரோக்கோ பயணி, அதுக்கப்புறம் வந்து மொரோக்கோ பயணி இமின் பதுதா, அப்புறம் வாசஃப், அப்புறம் வெளிநாட்டு பயனுடைய குறிப்புகள், அப்புறம் மணிமேகலை என்ற நூலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். இவர் வந்து மதுரையில் வந்து கூல வாணிகம் செஞ்சுட்டு இருந்திருப்பார். சரியா. வாணிகம் செஞ்சிருப்பார். சரிங்களா. அப்போ இந்த மார்கோ போலோவில் இருக்கிற இல்லைங்களா, இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். சரிங்களா. இந்த பயனுடைய குறிப்புகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் வந்து பாண்டியர் ஆட்சி பற்றி சொல்லக்கூடிய குறிப்புகள். சரியா. இந்த மார்கோ போலோ வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா பாண்டியர் காலத்தில் கடுமையான தண்டனை விதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். சரிங்களா. இவரையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா. அப்போ மார்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி, மொரோக்கோ பயணி இபின் பத்துதா, அப்புறம் வாசஃப், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், அப்புறம் மணிமேகலை என்ற நூலை எழுதிய சீத்தனை சாத்தனார். அவர் வந்து மதுரையை சார்ந்தவர். சரிங்களா. இவருடைய குறிப்புகள்லாம் வந்து பாண்டியரை பற்றி ஒரு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவது வந்திருக்கா? மார்கோ போலோ, மொரோக்கோ பயணி இபின் பத்துதா, அப்புறம் வாசப், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், அப்புறம் மதுரையை சேர்ந்த சீத்தலை சாத்தனார். சரிங்களா. சரி. அடுத்தது முதலாம் பாண்டிய பேரரசு. சரிங்களா. சரி. முதலாம் பாண்டிய பேரரசு இவருடைய காலகட்டம் என்ன? கிபி 600 முதல் 920 வரை இவருடைய காலம் முதலாம் பாண்டிய பேரரசு. அதாவது வந்து இடைக்கால பாண்டிய பேரரசனுடைய காலம். சரிங்களா. களப்பிரர்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் பாண்டியன் கடுங்கோன். சரிங்களா. அப்போ களப்பிரர்களை வென்று பாண்டிய பேரரசை மறுபடியும் தோற்றுவிச்சவர் யாருன்னா பாண்டியன் கடுங்கோன். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்தது கடுங்கோனுக்கு பிறகு கடுங்கோனுக்கு பிறகு அவரது மகன் மாரவர்மன் அவனி சூளாமணி பட்டத்திற்கு வந்து வர்றார். கடுங்கோனுக்கு பிறகு அவர் மாரவர்மன் அவனி சூளாமணி பட்டத்துக்கு வர்றார். இவரை வந்து உண்மையின் தோழன் என்று செப்பேடுகள் வந்து கூறுகின்றனர். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையின் தோழன் என அழைக்கப்படக்கூடியவர் யாரு? கடுங்கோனுடைய மகன் மாரவர்மன் அவனி சூளாமணி உண்மையின் தோழன் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி செப்பேடுகள் வந்து கூறுகிறது. சரியா. அடுத்த அரசாண்டவர்கள் செலியன் வேந்தன் என்பவர். இவருக்கு வானவர், செங்கோட் சேந்தன், வேந்தன் என்ற பட்டப்பெயர்களும் உண்டு. சரியா. அடுத்தது அரசாண்டவர்கள் யாரு? செலியன் வேந்தன் என்பவர்கள். இவருக்கு வானவன், செங்கோட் சேந்தன், வேந்தன் என்ற பட்டப்பெயர்களும் உண்டு. சேரரை வென்றதால் அவர் வானவர் என்ற பட்டம் வந்து வானவர் என்ற பட்டம் பெற்றார் என செப்பேடுகள் வந்து கூறுகின்றன. இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அப்போ இதில் என்ன தெரிஞ்சிட்டோம்? கடுங்கோனுக்கு பிறகு அவரது மகன் மாரவர்மன் அவனி சூளாமணி வர்றாரு. அவர் வந்து உண்மையின் தோழன் அப்படின்னு செப்போடு சொல்லுகிறது. அடுத்ததான் அரசாண்டவர் யாரு? செலியன் வேந்தன் என்பவர். இவருக்கு வானவர், செங்கோட் சேந்தன், வேந்தன் அப்படி பல பேர் இருக்கு. சேரரை வென்றதால் இவருக்கு வந்து வானவர் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. அடுத்தது அரிகேசரி மாரவர்மன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து பாண்டியன் கடுங்கோன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய மகன் மாரவர்மன் அவனி சூளாமணி, அதுக்கப்புறம் செலியன் சரிங்களா. அதுக்கப்புறம் அரசாண்டவர் யாருன்னா செலியன் வேந்தன் என்பவர். இவருக்கு வானவர், செங்கோட் சேந்தன், வேந்தன் அப்படிங்கிற பட்டப்பெயர் இருக்குது. சேரரை வென்றதால் இவருக்கு வானவர் அப்படிங்கிற பட்டப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அரிகேசரி மாரவர்மன். இவர் ஒரு முக்கியமான அரசர். சரிங்களா. அரிகேசரி மாரவர்மன் இவருடைய காலம் கிபி 626 முதல் கிபி 674 வரை இவருடைய காலம் இருந்திருக்குங்க. பாண்டிய அரசர்களில் சிறந்த அரசராக கருதப்படுகிறார். யார்? அரிகேசரி மாரவர்மன். சரியா. கிபி 622 வந்து அரியணை ஏறினார். இவர் எப்போ அரியேறினார்? கிபி 622 வந்து அரியேறினார். இவர் வந்து அரியணை ஏறினதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டு. சரியா. அப்போ அரிகேசரி மாரவர்மன் அரியணை ஏறினதை 642 அரியணை ஏறினார். இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டு. இது ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கணும். வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டு.
வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டு அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது இவருடைய சமகாலத்தவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோர் வந்து இவருடைய சமகாலத்தவர்கள். சரியா? அவர் தமது காலத்தை சேர்ந்த சேர, சோழவ, பல்லவ, சிங்கள அரசர்களை வெற்றி கொண்டதாக கல்வெட்டுகளும் குறிப்புகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன. இவர் தமது காலத்தை சேர்ந்த சேர, சோழ, பல்லவ, சிங்கள அரசர்களை வெற்றி கொண்டதாக கல்வெட்டு குறிப்புகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமானதாவது பாண்டிய அரசர்களில் சிறந்தவராக அரிகேசி மாறவன் வந்து இருக்கிறாரு. 1642 வந்து அரியேறினார். இவரை பற்றி சொல்லக்கூடாது வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டு. சரிங்களா? இவர் வந்து இவருடைய சமகாலத்தோட யார்? முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? இவர் யாரெல்லாம் வெற்றி கொண்டிருக்காரு? சேல, சோழ, பல்லவ, சிங்கள அரசர்களை வெற்றி கொண்டதாக கல்வெட்டு கூறுகிறது. சமணர்களை கழுவேற்றிய பின் கூன்பாண்டியனே அரிகேசரி என்ற அடையாளம் காணப்பட்டார். சரியா? சமணர்களை கழுவேற்றியவர் வந்து இவர் தாங்க. சரியா? இவர் இன்னொரு பேர் வந்து கூன்பாண்டியனே அரிகேசரி என்று அடையாளம் காணப்படுகிறார். சரிங்களா? சமணர்களை கழுவேற்றிய கூன்பாண்டியனே அரிகேசரி என்று அடையாளம் காணப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ கூன்பாண்டியனாலும் ஒன்று தான், அரிகேசரி மாறவர்மன் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அடுத்தது இவருடைய மதமாற்றம். சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்து இவர் வந்து மாறியிருப்பார். சரியா? சைவத்துறவியான திருஞான சம்பந்தர். சரியா? திருஞான சம்பந்தர் உங்களுக்கு தெரியும். சைவ சமய குறவர்கள் ஒருவர், மூவர் முதலிகளில் இவர் ஒருவர். சரிங்களா? அரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாற்றினார். சரிங்களா? பாருங்க, அதாவது வந்து ஒருத்தர் வந்து சமண சமய ஒரு மதம் மாற்றங்கிறது எவ்வளோ பெரிய சிரமம். சரிங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மன்னரை, அரிகேசரி மாறவர்மன் எவ்வளோ பெரிய வலிமையான மன்னரை, ஆனால் இவர் வந்து திருஞான சம்பந்தர் வந்து மதம் மாற்றங்கிறது எவ்வளோ தூரம் மாற்றிருப்பாருங்க. அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாற்றிருக்கிறார். சரிங்களா? மத மாற்றத்திற்கு பின்னர் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. கழுவேற்றினா கொன்றார். சரிங்களா? யார்? அரிகேசரி மாறவர்மன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான இந்த மதமாற்றம் வந்து ரொம்ப முக்கியம். யார் மாற்றினாங்கிறது ரொம்ப முக்கியம். இது நாம் பல்லவர்களையும் நாம் பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்தது மாறவர்மன் அரிகேசனுடைய பட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய பட்டப்பெயர்கள் என்னன்னா, மாறவர்மன் அரிகேசனின் பட்டப்பெயர்கள் பராங்குசன், நெய்வேலி மன்ற நெடுமாறன், கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன். பராங்குசன், நெய்வேலி வென்ற நெடுமாறன், கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள் மாறவர்மன் அரிகேசரிக்கு வந்து பட்டப்பெயர்களாக இருக்குது. சரிங்களா? இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறவர்மன் அரிகேசரி அவரோட பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த அரசர் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். இவர் இன்னொரு பேர் தான் முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்போ ஜடில பராந்தக நெடுஞ்சடையனுக்கு இன்னொரு பேர் முதலாம் வரகுணன். இவருடைய காலம் 756 முதல் 815 வரை ஒரு காலம் இருக்குது. சரிங்களா? சரிங்களா? இவர் காலம் 756 முதல் 815. அரிகேசரிக்கு பின் மகத்தான மன்னராட்சி பொறுப்பேற்றார். அரிகேசரிக்கு பின் மகத்தான மன்னராட்சி பொறுப்பேற்றவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. வேள்விக்குடி அப்படிங்கிற நிலத்தை வந்து கொடுத்துருப்பார். சரியா? அதனால வேள்விக்குடி செப்பேடுகளின் வந்து கொடையாளி அப்படின்னு யாரை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்டுருவாங்க. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கக்கூடியவர் யாருங்க? ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு கூட கொடுக்காம முதலாம் வரகுணன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னொரு பேர் தான் முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. அப்போ வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? முதலாம் வரகுணன். இன்னொரு பேர் தான் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். பாண்டிய அரசரை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயமுத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தினார். அப்போ பாண்டிய அரசை வந்து இந்த பகுதிகளுக்கெல்லாம் விரிவுபடுத்தியிருக்கார். பல விஷ்ணு கோயிலை வந்து கட்டிய பெருமை இவரைத்தான் சாரும். சரியா? பல விஷ்ணு கோயிலை கட்டிய பெருமை பல விஷ்ணு கோயிலை வந்து கட்டியிருக்கிறார். நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பு சி மாற வல்லபன். சரியா? இரண்டாம் வரகுணன் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். சரியா? அப்போ நெடுஞ்சடையனுக்கு பின்னாடி யார் வர்றா? சி மாற வல்லபன் அப்படிங்கிற ஒருத்தரும் இரண்டாம் வரகுணன் அப்படிங்கிற ஒருத்தரும் வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பல்லவர்களால் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்ரீமாறன். இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்ரீமாறன் வல்லபன் அப்படின்ட்டு. ஸ்ரீமாறன் வல்லபன். சரியா? சித்தன்னவாசல் ஓவியங்கள் புதுப்பிக்க காரணமானவன். இவர் யார் அப்படின்னா சித்தன்னவாசல் ஓவியங்கள் புதுப்பிக்க காரணமானவர். சரியா? நான் மகேந்திரவர்மன் காலகட்டத்திலே பார்த்துருக்கோம். சித்தன்னவாசல் ஓவியங்கள் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலகட்டத்தை சேர்ந்தது. ஆனால் இவர் கல்வெட்டுக்கள் வந்து இவருடைய காலத்தில் வந்து புதுப்பிச்சிருப்பாங்க. சரியா? சித்தன்னவாசல் ஓவியங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, முதலாம் மகேந்திரவன் காலகட்டத்தை சேர்ந்தது. ஆனால் புதுப்பிக்கப்பட்டது யார்? ஸ்ரீமாறவன் வல்லபன். சித்தன்னவாசல் ஓவியங்கள் புதுப்பிக்க காரணமானவன். அப்போ சித்தன்னவாசல் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. சித்தன்னவாசல் எங்கே இருக்குது?
புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. தென்னிந்தியாவின் அஜந்தா, சரியா, தென்னிந்தியாவின் அஜந்தா என அழைக்கக்கூடியது சித்தன்னவாசல் ஓவியங்கள். சரியா, தென்னிந்தியாவின் அஜந்தா என அழைக்கக்கூடியது எது? சித்தன்னவாசல் தான். தென்னிந்தியாவின் அஜந்தா, தென்னிந்தியாவின் அஜந்தா என அழைக்கக்கூடியது புதுக்கோட்டையில் உள்ள சித்தன்னவாசல். சரியா, இதில் வந்து மூலிகையிலாலே பல ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்களாமாங்க. சரிங்களா, அப்போ ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா, அப்போ இதை நான் பார்த்துருக்கோம். அடுத்தது பல்லவ அரசரான 3ஆம் நந்திவர்மனிடம் தெள்ளாற்று போரில் தோல்வியடைந்தான். சரிங்களா, பல்லவ அரசரான 3ஆம் நந்திவர்மனிடம் யார் தோல்வியடைஞ்சா? ஸ்ரீமாறவன் வல்லபன். பல்லவ அரசரான 3ஆம் நந்திவர்மன். சரியா, இவர் நான் படிச்சிருப்பேன் இல்லையா, நம்பி கிளம்பகம், இவரை பற்றி சொல்லியிருக்கோம். 3ஆம் நந்திவர்மனிடம் தெள்ளாற்று போரில் வந்து தோல்வி அடைஞ்சிடுறார். சரியா, அப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்? ஜடில பராந்தக நெடுஞ்செழியன், அவர் பேர் 1ஆம் பரகுணன். அரிகேசரிக்கு பின் மகத்தான மன்னராட்சி. வேள்விக்குடி செப்படிகளின் கொடையாளி ரொம்ப முக்கியம். தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூரில் வந்து தன் ஆட்சி பகுதியில் விரிவுபடுத்துறாரு. பல விஷ்ணு கோயிலை கட்டுறாரு. நெடுஞ்செழியனுக்கு பின் 2 பேர் வர்றாங்க, ஸ்ரீமார்வன் வல்லபன், 2ஆம் பரகுணன். பல்லவர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. இதில் ஸ்ரீமார்வன் வல்லபன் தான் சித்தன்னவாசல் ஓவியங்கள் புதுப்பிக்க காரணமாக இருக்கிற. அப்படி பல்லவரசன் 3ஆம் நந்திவர்மனிடம் தெள்ளாற்று போரில் தோல்வியடைந்தவன் யார்? ஸ்ரீமார்வன் வல்லபன். இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியாவின் அஜந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எங்கே இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக வர்றவர் யார்? 2ஆம் பரகுணன். இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இவர்கிட்ட முக்கியமான இதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா, 2ஆம் பரகுணன். திருப்பெரும்பியம் போர் இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பெரும்பியம் போர். திருப்பெரும்பியம் அப்படிங்கிற ஊர். இது கிபி 879 திருப்பெரும்பியம் என்ற இடமானது தற்போது தஞ்சாவூருக்கு அருகே உள்ளது. சோழ பேரரசின் பகுதியாகும். இவர் வந்து அபராஜித பல்லவரிடம் வந்து தோல்வி அடைகிறார். யார்? 2ஆம் பரகுணன். சரியா, அப்போ 2ஆம் பரகுணன் யாரிடம் தோல்வி அடைகிறார்? அபராஜித பல்லவரிடம் வந்து தோல்வி அடைகிறார். சரிங்களா, சரியா, இப்போ இங்கே திருப்பெரும்பியம் போரில் வந்து அபராஜித பல்லவரிடம் வந்து தோல்வி அடைகிறார். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், கிபி 879. சரியா, இவர் யாரிடம் தோல்வி அடைகிறார்? பல்லவரசனான 3ஆம் நந்திவர்மனிடம் தென்னாற்று போரில் வந்து தோல்வி அடைகிறார். இவர் யார்? அபராஜித பல்லவரிடம் வந்து 2ஆம் பரகுணன் வந்து தோல்வி அடைகிறார். சரிங்களா, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, நெடுஞ்செழியனுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீமாறவன் வல்லபன், அவர் வந்து 3ஆம் நந்திவர்மனிடம் தோல்வி அடிச்சிறார். 2ஆம் பரகுணன், இவர் யாரோட தோல்வி அடிக்கிறாரு? திருப்பெரும்பியம் போரில் அபராஜித பல்லவரிடம் வந்து தோல்வி அடைஞ்சிறார். திருப்பெரும்பியம் போர் எங்கே இருக்குது? திருப்பெரும்பியம் போர் எப்போ நடைபெற்றுச்சு? கிபி 879. திருப்பெரும்பியம் எங்கே இருக்குது? தஞ்சாவூருக்கு அருகே இருக்குது. சரிங்களா, அடுத்தது ராஜசிம்மன். ராஜசிம்மன் கடைசி மன்னன். சரிங்களா, இவர் யார் அப்படின்னா ராஜசிம்மன். சரிங்களா, முதலாம் பராந்தக சோழரிடம் வந்து இவர் வந்து தோற்று போகிறார். சரியா, பாருங்க, நம்ம பார்க்கக்கூடியது யார்? ராஜசிம்மன். இவர் வந்து கடைசி மன்னன். சரிங்களா, அதனால் வந்து முதலாம் பாண்டிய பேரரசனுடைய கடைசி மன்னன். இவர் யாருக்கிட்ட தோற்று போகிறார்? முதலாம் பராந்தக சோழனிடம் வந்து தோற்று போகிறார். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவருக்கு காலகட்டத்தை சேர்ந்தான் உத்திரமேரு கல்வெட்டு. சரிங்களா, முதலாம் பராந்தக சோழனிடம் வந்து தோற்று போகிறார். முதலாம் பராந்தகரிடம் தோல்வியடைந்த பாண்டியரசன் 2ஆம் ராஜசிம்மன். சரியா, 920 நாட்டை விட்டே வந்து வெளியேறார். சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாரு? இவர்கிட்ட தோல்வி அடைஞ்சதுனா, முதலாம் பராந்தகரிடம் தோல்வி அடைஞ்சதுனால ராஜசிம்மன் நாட்டை விட்டே வந்து வெளியேறார். சரிங்களா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோழர்களில் முதலாம் பராந்தக சோழன் வந்து தோல்வி அடைஞ்சிடாரு. இவர் தான் வந்து முதலாம் பாண்டிய பேரரசனுடைய கடைசி பேரரசுன்னு நம்ம சோழர்களை பார்த்துருப்போம். இவர் வந்து முதலாம் பராந்தக சோழன் தோற்று போனதவர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார். இவ்வாறு கடுங்கோனால் மீளெழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி வந்து முடிவு பெற்றது. சரிங்களா, இவ்வாறு கடுங்கோனால் மீளெழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி என்ன விடுதுங்க? முடிவு பெற்றது. அப்போது இவருடைய நூற்றாண்டு, அந்த முதலாம் பாண்டிய பேரரசனுடைய நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, அப்போ கடுங்கோனால் மீளெழுச்சி பெற்ற பாண்டிய பேரரசு வந்து முடிவு பெற்றுச்சு. சரிங்களா, அப்போ முதலாம் பாண்டிய பேரரசுனா இவ்வளோதாங்க. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு அரசர் யார்? கடுங்கோனால் தோற்றுவிக்கப்படுறாரு. கடைசி அரசர் யார்? ராஜசிம்ஹன். சரிங்களா, யாராவது தோற்று போகிறாரு? முதலாம் பராந்தக சோழன் வந்து தோற்று போகிறார். சரிங்களா, சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இந்த முதலாம் பாண்டிய பேரரசுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் வருது. அதுக்கப்புறம் தான் 2ஆம் பாண்டிய பேரரசு வந்து தோற்றுவிக்கப்படுது. அப்போ 2ஆம் பாண்டிய பேரரசு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த காலகட்டம்? கிபி 1190 முதல் 1310 வரை, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் 2ஆம் பாண்டிய பேரரசு. சரிங்களா, 2ஆம் பாண்டிய பேரரசு கிபி 1190 முதல் 1310 வரை. சரிங்களா,
சரி, அடுத்தது நம்ம இரண்டாம் பாண்டிய பேரரசு பார்க்க போகிறோம். சரிங்களா? இவருடைய காலகட்டம் வந்து 1190 முதல் 1310. இப்போ நாம் பார்த்தோம் பிற்கால பாண்டியர்கள். சரிங்களா? அடுத்தது இந்த பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்பற்படை வலிமையாக இருக்கும், வணிகம் சிறப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? பாருங்க, இதை பார்த்துட்டு போயிடுவோம். அதிராஜேந்திரன் விஜயாலனின் வழிவந்த கடைசி அரசர் மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலத்தின் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது, பலவீனம் அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அதாவது 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். சரிங்களா? அதிராஜேந்திரன் விஜயாலன் வழிவந்த கடைசி அரசர் யாருங்க? விஜயாலனுடைய வழிவந்த கடைசி அரசர் வந்து அதிராஜேந்திரன். சரிங்களா? வந்த கடைசி அரசர் மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலத்தினுடைய ஆட்சி வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு. அதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்று தமிழ் அரச வம்சங்களாக விளங்கினர். அப்போ விஜயால சோழனுடைய கடைசி அரசர் வம்சாவளியினுடைய கடைசி அரசர் அதிராஜேந்திரன். அவருக்கு அப்புறம் அவனுடைய ஆட்சி வந்து முடிவு பெற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்கள் வந்து எழுச்சி பெற்றுறாங்க. சரிங்களா? இரண்டாம் பாண்டிய பேரரசு. சரிங்களா? அதுக்கப்புறம் சடையவர்மன் ஸ்ரீ பல்லவன். சரியா? சடையவர்மன் ஸ்ரீ பல்லவன் அவர் இரண்டாம் பாண்டிய பேரரசை வந்து தோற்றுவிக்கிறார். சரியா? இரண்டாம் பாண்டிய பேரரசை தோற்றுவித்தவர் யாரு? சடையவர்மன் ஸ்ரீ பல்லவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராமணர் தானம், அதாவது வந்து பிராமணர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தானம் கொடுக்குறார். சரிங்களா? இது சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற ஒரு வேளாண் குடியிருப்பு பகுதியை வந்து, சரியா, இவர் வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்குறாரு. சுந்தர சோழம் சதுர்வேதி மங்கலம், சரி, அப்படிங்கிற ஊரை வந்து தானம் செஞ்சிடறார். சரிங்களா? இது வந்து வேளாண் குடியிருப்பு பகுதி. சுந்தர சோழபுரம் அப்படிங்கிறது ஒரு வேளாண் குடியிருப்பு பகுதி. அதை வந்து தானமாக கொடுத்துட்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்? சடையவர்மன் ஸ்ரீ பல்லவன் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது இதை நான் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய தலைநகரம் எது? பாண்டியனுடைய தலைநகரம் வந்து மதுரை. துறைமுக நகரம் எது? காயல். சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியும், படிச்சிருப்போம். தலைமுக நகர் பாண்டியனுடைய தலைநகரம் மதுரை. துறைமுக நகரம் எது? காயல். சரிங்களா? மார்கோ போலோ, சரியா, வெனிஸ் நாட்டு பயணி 2 முறை வந்து காயல்பட்டினத்துக்கு வந்து வந்திருக்காரு. சரிங்களா? 1288 to 1293. ரொம்ப முக்கியம். மார்கோ போலோ வெனிஸ் பயணி 2 முறை காயல்பட்டினத்துக்கு வந்திருக்காரு. எப்போனா 1288 to 1293. இத்துறைமுக நகர் அவர் சொல்கிறாரு, இத்துறைமுக நகர் அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் கூறுகிறார். யார்? மார்கோ போலோ, ஒரு வெனிஸ் பயணி. எப்போ? 1288 to 93 வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? அரேபிய சீன கப்பலால் நிரம்பி இருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் இவர் வந்து சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது சடையவர்ம சுந்தரபாண்டியன். இவர் தான் வந்து இரண்டாம் பாண்டிய பேரரசில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். சரிங்களா? சடையவர்ம சுந்தரபாண்டியன் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆவார். சரியா? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவி இருந்தது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்காரு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை இவருடைய ஆட்சி வந்து பரவி இருக்குது. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கெய்சாளர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். கெய்சால அரசர்களை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வச்சிருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது மலைநாட்டு தலைவனான சேரரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். அடேங்கப்பா! மலைநாட்டு தலைவரான சேரரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவரே வந்து கப்பம் கட்ட வந்து சம்மதிச்சிருக்கார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சோழரின் வீழ்ச்சியால் ஊக்கப்பெற்ற மாலவ பகுதி அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர். சரியா? இந்த சோழர்களுடைய வீழ்ச்சின்னா நம்ம அந்த இதுலேயே படிச்சிருப்போம். அதாவது வந்து ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் ராஜேந்திரனை வந்து சோழனுடைய கடைசி அரசர் யாருன்னா 3ஆம் ராஜேந்திரன். அவர் தான் வந்து ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் வந்து தோக்கடிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதி அரசர். அப்போ சோழர்களே விழுந்துட்டாங்க, பாண்டியர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலவ பகுதியினுடைய ஒரு அரசர் வந்து வீர சோமேஸ்வரர் அப்படிங்கிற அரசர் வந்து சுந்தரபாண்டியனுக்கு எதிராக போருக்கு வந்து அழைக்கிறார். சரியா? இதை வந்து கண்ணனூர் போர். இது ரொம்ப முக்கியம். அப்போ சுந்தரபாண்டியனுக்கும் வீர சோமேஸ்வரருக்கும் போர் நடக்குது. இது வெற்றி பெற்றவர் யார்? சுந்தரபாண்டியன். வெற்றி பெற்று மாலவ பகுதியை வந்து தன் கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கிறார். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். கண்ணனூர் போர். சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுக்கு வந்து வீர சோமேஸ்வரருக்கு நடக்குது. சுந்தரபாண்டியன் ஜெயிச்சு மாலவ பகுதியை வந்து தனது கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கிறார். சரிங்களா? அடுத்தது சடையவர்ம சுந்தரபாண்டியன் தனக்கான பட்டத்தை திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சூட்டி கொண்டார். ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு விஷ்ணு கோயிலை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு விஷ்ணு கோயிலை சிலையாக வந்து பரிசாக வந்து கொடுத்துட்றார். சுந்தரபாண்டியன் ஆட்சியில் அவருடன் 2 பேர் கூட்டரசர்களாக ஆட்சி செய்தனர். சரி, அது ரொம்ப முக்கியம். 2 பேர் வந்து கூட்டரசர்களாக வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. அவர்கள் பேர் விக்கிரபாண்டியன், வீரபாண்டியன் ஆவார். சரியா, அப்போ 2 கூட்டரசர்கள் ஜாயின் அடிக்கிறாங்க, விக்கிரபாண்டியன், வீரபாண்டியன். இது தெரிஞ்சுக்கணும். இவருடைய பட்டப்பெயர்கள் இது ஜடாவர்ம சுந்தரபாண்டியனுடைய பட்டப்பெயர்கள் பொன்வேய்ந்த பெருமாள், மகாராஜாதி ராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், திரிபுவன சக்கரவர்த்தி, எம்மண்டலம் கொண்ட கொண்டல்லியவர். சரியா, அனைத்து பகுதியிலும் ஆட்சி செஞ்சவர். அப்போ திரிபுவன சக்கரவர்த்தினா 3 உலோகத்து சக்கரவர்த்தி அப்படின்னு பொருள். சரிங்களா, ஆகிய பட்டங்களை வந்து ஆகிய பட்டப்பெயர்கள் வந்து இவருக்கு வந்து இருக்குது. சரியா, அப்போ பொன்வேய்ந்த பெருமாள், மகாராஜாதி ராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், திரிபுவன சக்கரவர்த்தி, எம்மண்டலம் கொண்ட அருளியவர். சரியா, இந்த பட்டப்பெயர்கள் ரொம்ப முக்கியங்க. அதாவது வந்து பல்லவர்களாகட்டும், சோழர்களாகட்டும், பாண்டியர்களாகட்டும், இந்த பட்டப்பெயர்கள்லாம் தனியாக எழுதி அதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்குங்க. சரிங்களா, ஏன்னா பட்டப்பெயர்கள்லேருந்து தான் நம்ம அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா எல்லா பட்டப்பெயர்களும் சேர்த்து நம்ம படிக்கும்போது நமக்கு குழப்பம் வரும். அதனால வந்து தனியாக எழுதி வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கும் ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோயிலுக்கும் பொன் தகடால் கூரை வேந்தார். எனவே இது பொன்வேய்ந்த பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கும் ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோயிலுக்கும் பொன் தகடால் கூரை வேந்தனால பொன்வேய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இவ்வளோதாங்க ஜடாவர்ம சுந்தரபாண்டியன். ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ ஜடாவர்ம சுந்தரபாண்டியன்னா 2ஆம் பாண்டிய பேரரசின் முக்கியமான அரசர். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார். ஆந்திரா மாநில நெல்லூர் வரைக்கும் கெய்சாளர்களை கட்டுக்கொள்ள வச்சிருக்காரு. மலைநாட்டு சேரரசர் சுந்தரபாண்டியன் மேலாயத்துக்கு வந்து கப்பம் கட்டுறாரு. இவருக்கு கீழே வந்து கப்பம் கட்ட வைக்கிறாரு. கண்ணனூர் போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரர் வந்து நடக்குது. சுந்தரபாண்டியன் வந்து ஜெயிக்கிறார். இவர் வந்து மாலவ பகுதியை சேர்ந்தவர் வீர சோமேஸ்வரர். சோழ அரசனுடைய கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன் வெற்றி கொன்றவர் இவர் தான். அடுத்தது 2 பேர் கூட்டரசராக ஜாயின் பண்ணுறாங்க, விக்கிரபாண்டியன், வீரபாண்டியன். சரிங்களா, அதே மாதிரி தனது பட்டத்தை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலை சூட்டி கொள்றார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு பிஸ்னஸ் சிலையை பரிசாக கொடுக்குறார். இவர்கள் வந்து விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் கூட்டரசுலாம் ஜாயின் பண்ணுறாங்க. பட்டப்பெயர்கள் பொன்வேய்ந்த பெருமாள், மகாராஜாதி ராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், திரிபுவன சக்கரவர்த்தி, எம்மருடும் கொண்டருளியவர் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள் வந்து இருக்குங்க. இவர் சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கும் ஸ்ரீரங்கர் அரங்கநாதர் கோயிலுக்கும் பொன் தகடால் கூரை வேந்ததால் பொன்வேய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். சரிங்களா, அதுக்கப்புறம் கடைசி அரசர் 2ஆம் பாண்டிய பேரரசினுடைய கடைசி அரசர் யாருன்னா மாரவர்ம குலசேகரன். இவர் காரணத்தினால தான் இந்த பாண்டிய பேரரசு முடியுதுங்க. சரிங்களா, சுந்தரபாண்டியனுக்கு பின் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சியும் அமைதியும் செழிப்பாக நல்கிறார். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வெற்றிகரமாக 2ஆம் பாண்டிய பேரரசு அப்படி நல்லா நடந்துட்டு இருந்திருக்குது. 1ஆம் ஜடாவர்ம சுந்தரபாண்டியனுடைய மகனாவார். யாரு, மாரவர்ம குலசேகரன். 1ஆம் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் மகன் தான் மாரவர்ம குலசேகரன். இவர் சேர நாட்டில் உள்ள கொல்லம் என்ற பகுதியை வென்றதால் கொல்லம் கொண்ட பாண்டியன் என சிறப்பு பெயர் பெற்றார். இவர் சேர நாட்டில் உள்ள கொல்லம் என்ற பகுதியை வென்றதால் கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மாரவர்ம குலசேகரன் வந்து பட்டம் பெற்றார். சரியா, பாண்டியன் சிறப்பு பெயர் பெற்றார். மேலும் இவர் திரு நெல்லையப்பர் கோவில் சுற்றுச்சுவரை வந்து கட்டியிருக்கிறார் அப்படிங்க. சரிங்களா, சரி, ஓகே. இப்போ இவர்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வெற்றிகரமாக 40 ஆண்டு ஆட்சி போயிருக்குது. 1ஆம் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் மகன் தான் மாரவர்ம குலசேகரன். இவர் சேர நாட்டில் உள்ள கொல்லம் என்ற பகுதியை வென்றதால் கொல்லம் கொண்ட பாண்டியன், ரொம்ப முக்கியம், கொல்லம் கொண்ட பாண்டியன் என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யாருன்னா மாரவர்ம குலசேகரன். வெறும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலினுடைய சுற்றுச்சுவர் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா, பாண்டிய பேரரசனுடைய வீழ்ச்சி, இவருடைய பேரரசு எப்படி வீழ்ச்சி இருந்ததுன்னு பார்க்கலாம். மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கு, அதாவது வந்து இவருக்குங்க. சரிங்களா, மாரவர்ம குலசேகரனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குலசேகர பாண்டியனுக்கு சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் அப்படிங்கிற 2 மகன்கள் வந்து இருந்திருக்காங்க. 1302 இளைய மகன் வீரபாண்டியன் இளவரச பட்டம் சூட்டப்பட்டது. சரியா, அப்போ இளைய மகனுக்கு சூட்டதுனால அவனுடைய மூத்தவர் வந்து கோவிச்சுக்கிறார். சரியா, இதனால் கோபமடைந்த மூத்த மகன் சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று பதவிக்கு வந்தார். சரிங்களா, இதைத் தொடர்ந்து உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வென்று ஆட்சியை வந்து பிடிச்சிடுறார். சரிங்களா, அப்போ சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, மூத்த மகன் தன் அப்பாவை கொன்றார். இதைத் தொடர்ந்து உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வென்று ஆட்சியை வந்து பிடிச்சிடுறார். உடனே சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, தப்பிச் சென்று அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் புகுந்துட்டார். சரியா, இந்த மாதிரி நான் நாட்டை மீட்டு கொடுங்கன்னு. இந்த நிகழ்வே மாலிக் கபூர் தமிழக படையெடுப்புக்கு வந்து காரணமாயிடுச்சு. சரியா, கிபி 1317-11 மாலிக் கபூர் வந்து தமிழக படையெடுப்புக்கு அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி மாலிக் கபூர் வந்து தமிழகத்தின் மீது படையெடுத்து வர்றதுக்கு இது ஒரு காரணமாயிருச்சு. இந்த மாதிரி இங்கே வந்து செல்வத்தியெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போ அப்படின்ட்டார்.
மதுரை சுல்தானின் எழுச்சியினால் முழுமையாக பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது. அப்போ அவங்க வந்ததுனால சுல்தானுடைய ஆட்சி, அதாவது வந்து அவங்க வந்ததுனால முழுமையாக பாண்டிய பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சரிங்களா. அடுத்தது ஜலாவுதீன் ஆலன் ஷா 1335 வரை மட்டுமே டெல்லியின் கட்டுப்பாட்டில் இருந்தார். அதாவது வந்து மாலிக் கபூர் வந்து என்ன பண்ணிட்டாரு, முழுமையாக வந்து அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட அடைக்கலமானார். நிகழ்வே மாலிக் கபூர் வந்து தென்னிந்திய படைப்பு காரணமாயிருச்சு. முழுமையாக வந்து அவருடைய ஒரு பிரதிநிதியாக ஜலாவுதீன் ஆலன் ஷா வந்து நியமிக்கிறாங்க. சரியா. அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா. ஜலாவுதீன் ஆலன் ஷா 1335 வரை மட்டுமே டெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார். யார்? அலாவுதீன் கில்ஜியினுடைய கட்டுப்பாட்டில் 1335 மட்டும்தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மாலிக் கபூர் படையெடுப்பு. பாருங்கள், மாலிக் கபூர் 1317 மதுரையை அடைந்த போது அங்கே யாரும் இல்லை. வீரபாண்டியன் ஏற்கனவே தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞர் அமீர் குஸ்ருவின் கணிப்புப்படி அங்கிருந்த 572 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகள் வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம், நகை ஆகியோரால் மாலிக் கபூரால் வந்து எடுத்து செல்லப்பட்டன. அப்போ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார் மாலிக் கபூர். பின்பு மதுரை சுல்தானிய அரசு கட்டுப்பட்ட ஒரு அரசு வந்து உருவாகியது. இப்போ மதுரை சுல்தானியது கட்டுப்பட்ட ஒரு அரசு வந்து உருவாகியிருக்குது. சரிங்களா. மதுரையை ஆட்சி செய்த ஆளுநர் ஜலாலுதீன் ஷா டெல்லியின் சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 மதுரை அரசராக தன்னைத்தானே அறிவித்து கொண்டார். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஜலாலுதீன் ஆலன் ஷா. சரியா. அலாவுதீன் கில்ஜியார் நியமிக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னைவே என்ன பண்ணுறாரு, சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு அவரே வந்து நிர்வகிக்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா. இதுதாங்க பாண்டியர்களுடைய வீழ்ச்சி. சரிங்களா. இப்போ சங்ககால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், அப்புறம் பிற்கால பாண்டியர்கள். சரிங்களா. இப்போ இதோட வந்து பாண்டியர்கள் அப்படிங்கிறனுடைய வரலாறு வந்து முடியுது. அதுக்கப்புறம் அவருடைய நிர்வாகம் என்ன அப்படிங்க சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. அடுத்தது பாண்டியர்களுடைய நிர்வாகம். வேளாளர்கள் வேளாண்மை தொழில் செய்தனர். வேளாண்மை தொழில் செய்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர்கள் தங்களை பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள் என்றும் நாட்டு மக்கள் என அழைத்து கொண்டனர். சரியா. அப்போ வேளாண் தொழில் செய்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தங்களை எப்படி அழைச்சிட்டாங்க, பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர் என்றும் நாட்டு மக்கள் என அழைத்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நிலக்கிழாளர்கள் வேளாளர்கள் இணைந்து சமூக பிரிவு சித்திரமேலி பெரிய நாட்டார் எனப்பட்டது. அப்போ நிலக்கிழாளர்கள் யார், இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணுறவங்க. நிலக்கிழாளர்கள் அல்லது வேளாளர்கள் இணைந்த சமூக பிரிவு சித்திரமேலி பெரிய நாட்டார் எனப்பட்டது. ரொம்ப முக்கியம். சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிறது நிலக்கிழாளர்கள் வேளாளர்கள் இணைந்த சமூக பிரிவு தான் வந்து சித்திரமேலி பெரிய நாட்டார் எனப்பட்டது. சரிங்களா. இது முக்கியமானது பார்த்துக்கணும். அடுத்தது ஏர் உழவர்கள் மேலி செல்வம் என அழைக்கப்பட்டனர். ஏர் உழவர்கள் மேலி செல்வம். சரியா. உழைச்சா தானே செல்வம் வரும். 18 வகையான தொழில்களை செய்வோர் ரதக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். இப்போ 18 வகையான தொழில் செய்தவர்கள் எப்படி அழைச்சாங்க, ரதக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இது ரொம்ப முக்கியம். 18 வகையான தொழில் செஞ்சவங்களை ரதக்காரர்கள், ஏருளவர்கள் மேலி செல்வம் என அழைக்கப்பட்டனர். அடுத்தது நிலக்கொடைகள், சாலபோகம். பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாலபோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பொறுத்துகள் கேட்டுருவாங்க. தட்டார்காணி. சரிங்களா. அடுத்து தட்டார்காணி. சரிங்களா. தட்டார்காணி இரும்பு உலோக வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. சரிங்களா. தட்டார்காணி அப்படிங்கிறது என்னங்க, இரும்பு உலோக வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. தச்சர் மானியம்னா மறை வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்தது பட்டவிருத்தி அப்படின்னா பிராமண குழுவுக்கு வழங்கப்பட்ட நிலம். அப்போ இது பொறுத்துகள் கேட்டுருவாங்க, ரொம்ப முக்கியம். சாலபோகம்னா பிராமணனுக்கு ஒதுக்கப்பட்டது. தட்டார்காணினா இரும்பு உலோக வேலை செய்வருக்கு, இரும்பெல்லாம் தட்டித்தானே செய்வாங்க. தச்சர் மானியம்னா மர வேலை செய்வர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. பட்ட விருத்தினா பிராமண குழுவுக்கு வந்து வழங்கப்பட்ட நிலம். ரொம்ப முக்கிய பொறுத்துகள் கேட்பாங்க. சரிங்களா. அடுத்து நிர்வாக பிரிவுகள். இதுவும் கூற்றுல அல்லாதன்னு, சரி இது வந்து எப்படின்னா அல்லாதன்னு கொடுத்து கேட்டுருவாங்க. பாண்டிய நாடு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது, மண்டலங்கள் வளநாடுகளாக பிரிக்கப்பட்டது, வளநாடுகள் நாடுகளாக பிரிக்கப்பட்டது, நாடுகள் வந்து கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. கூற்றங்கள் அப்படின்னா மங்களம், நகரம், ஊர், குடி இதெல்லாம் சேர்ந்ததான் என்னங்க கூற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நாடுகளை நிர்வகித்தவர் யாருன்னா நாட்டார் ஆவார். நாடுகளை நிர்வகித்தவர் யாருங்க, நாட்டார் ஆவார். சரியா. அடுத்தது கிராம நிர்வாகம். திருநெல்வேலி சரியா மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறுகிறது. நாம் எப்படிங்க சோழர்கள் வந்து உத்திரமேர் கல்வெட்டுன்னு சொல்கிறோம்.
அந்த மாதிரி திருநெல்வேலி மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிற்கால பாண்டியர்கள் நீதித்துறை தருமாசனம் என்று அழைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். பிற்கால பாண்டியர்களுடைய நீதித்துறை எப்படி சொல்கிறோம்? தருமாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாண்டியர் கிராமம் நிர்வாகம் கிராம சபைகள் குழுக்கள் என சோழர் ஆட்சியின் உள்ளாட்சி முறையை போன்றே வலிமை பெற்று திகழ்ந்தன. சபை உறுப்பினர்கள் குடவோலை முறைப்படி தேர்வு செய்யப்பட்டனர். சோழர்கள் மாதிரியே இவனுடைய நிர்வாக முறை கிராம நிர்வாக முறை இருந்திருக்குது. குடமோலை முறையை வந்து பின்பற்றிக்கிறாங்க. சரிங்க. வேள்விக்குடி செப்பேடு. பாண்டிய மன்னர்கள் யாகங்கள் செய்தாக கூறும் செப்பேடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்டிய மன்னர்கள் யாகங்கள் செய்தாக கூறும் செப்பேடு இது வேள்விக்குடி செப்பேடு. அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம், ஹிரண்யகர்ப யாகம் இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னா பிறர் நாட்டை கைப்பற்றக்கும் தன்னுடைய எல்லைகளை விரிவு செய்வதற்காக இந்த மாதிரி வந்து ஒரு யாகங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அதை சொல்லக்கூடிய செப்பேடு இது வேள்விக்குடி செப்பேடு. ரொம்ப முக்கியமானது. பாண்டியர்கால ஓவியங்கள் சித்தன்னவாசல் கோயில்களில் காணப்படுகிறது. அந்த ஓவியங்களை வரைந்தவர் இளங்கௌதமன். சரியா? இந்த ஓவியங்களை வரைந்தவர் யாரு? இளங்கௌதமன். இதற்கு காரணமான பாண்டிய அரசன் யாருன்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீபல்லவன். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் தான் இதுக்கு காரணம். அதை வரைந்தவர் யாருன்னா இளங்கௌதமன். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. சரியா? அப்போ பாண்டியர்கள் ஓவியங்கன்னா சித்தன்னவாசல் கோயிலில் நமக்கு பார்க்க முடியுது. சரிங்களா? அடுத்தது பாண்டிய அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். இது தெரிஞ்சுக்கங்க. பாண்டிய அரசர்களுக்கு அவருடைய மரபு பட்டங்கள் எது? கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன். அப்போ மரபு பட்டங்கள்னா கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன். கூடல் இப்போ மதுரைன்னு வந்திருக்கு. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது தூய தமிழில் அமைந்த பட்டங்கள். அப்போ தூய தமிழ்னா ஞாபகம் வச்சுக்கலாம். செம்பியன், வானவன், தென்னவன் இதெல்லாம் வந்து தூய தமிழில் அமைந்த பட்டங்கள். தொடக்ககால பாண்டியருக்கான பட்டங்கள். பாண்டிய அதிரசன், பாண்டிய மகாராசன், மன்னன், அவனிபவ சேகரன், ஏக வீரன், சகலபுவன சக்கரவர்த்தி இதெல்லாம் வந்து தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. அடுத்து பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் வந்து பட்டப்பேர் இருக்கும். அப்போ சமஸ்கிருத வேர்டு வந்து வந்திருக்குங்க. கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், அடுத்து கலியுக ராமன் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து அமைந்த பட்டங்கள் பிற்கால பாண்டியருக்கு. சரிங்களா? இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பாண்டிய அரசவையில் வந்து அங்கங்கள். சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? பாண்டிய அரசவையில் வந்து அங்கங்கள். பாண்டியர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்மொழியினுடைய அவங்க வந்து வாய்மொழி அறக்கட்டையினுடைய பெயர்கள் வந்து திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அவங்க வாய்மொழியாக இருக்கக்கூடிய அறக்கட்டளை வாய்மொழியாக இருக்கக்கூடிய ஆணைக்கு வந்து என்னது? திருமந்திர ஓலை அப்படின்னு பொருள். முதன்மை அமைச்சர். இப்போ வந்து நம்ம செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? முதன்மை அமைச்சர். சரியா? முதன்மை அமைச்சர். சரிங்களா? முதன்மை அமைச்சர் பெயர் உத்திரமந்திரி. இப்போ வாய்மொழியாக ஆணையை வெளியிட்டாங்கன்னா திருமந்திர ஓல்வை. முதன்மை அமைச்சர். சரியா? அப்படின்னா அவர் பேர் வந்து உத்திரமந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரச தலைமை செயலகத்தின் பெயர் இது செக்ரட்டரியேட். இது வந்து எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசரின் தனிப்பட்ட உதவியாளர் செக்ரட்டரியேட்டினுடைய உதவியாளர். அகர பரிவார முதலிகள். சரியா? அகர பரிவார முதலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? திருத்திங்க. அகர பரிவார முதலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது உயர்ந்த மதிப்புக்குரிய அரச பதவிகள். மாறன் கணபதி, சாத்தன் கணபதி, ஏனாபதி சட்டம், திரதீரன், மூர்த்தி ஏயினன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உயர்ந்த மதிப்புக்குரிய அரச பதவிகளாக இருந்திருக்கு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. சரிங்க? உயர்ந்த மதிப்புக்குரிய அரச பதவிகள் மாறன் கணபதி, சாத்தன் கணபதி, ஏனாபதி சட்டம், திரதீரன், மூர்த்தி ஏயினன் அப்படிங்கிறது உயர்ந்த மதிப்புக்குரிய அரச பதவிகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதன்மை அமைச்சரின் பதவி உத்திரமந்திரி. அரசு செயலகத்தின் பெயர் வந்து எழுத்து மண்டபம். அரசகத்தின் தனிப்பட்ட செயலாளர் வந்து அகர பரிவார முதலிகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. படைத்தளபதிக்கு இப்போ என்னென்ன பட்டப்பெயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பள்ளிவேலன், பள்ளிவேலன். சரிங்களா? அடுத்தது மாறன் ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேன் அப்படிங்கிற பட்டமெல்லாம் படைத்தளபதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்வேல். சரிங்களா? பள்ளிவேலன், பராந்தகன், மாறன் ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல் அப்படிங்கிறது படைத்தளபதிக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர்கள். சரியா? அடுத்தது வருவாய் தலைமை அதிகாரி வந்து திணைக்கள நாயகம். இது ரொம்ப முக்கியம். வருவாய் தலைமை அதிகாரி வந்து திணைக்கள நாயகம். சரியா? அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி போன்ற ஆளுமைகளும் பாண்டியர் அமைச்சர்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்போ மாணிக்கவாசகர் சைவ சமய குறைவில் ஒருவர். மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி போன்ற ஆளுமைகளும் பாண்டியருடைய அமைச்சர்கள் வந்து இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வருவாய் அதிகாரி.
புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி. சரிங்களா, வருவாய் அதிகாரிக்கு பேர் என்னதுங்க? புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி அப்படிங்கிறது வருவாய் அதிகாரி. சரிங்களா. பாண்டிய மன்னர் பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள், பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. சரி, இது பழமையான குடைவரை கோயிலுங்க. இது நிறைய பக்கம் கேட்டுக்காங்க. சரிங்களா. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயிலாகும். திருமையம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை. சரிங்களா, இங்கெல்லாம் வந்து பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கன்னியாகுமரி. சரியா, அது கன்னியாகுமரி. சரிங்களா. அப்புறம் சித்தன்னவாசல் ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்கள் காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பாண்டியர் கால கட்டடக்கலையின் தனிச்சிறப்பு கழுகுமலை கோயிலாகும். இது ரொம்ப முக்கியம். பாண்டியர் கால கட்டடக்கலையின் தனிச்சிறப்பு கழுகுமலை கோயிலாகும். இக்கோயில் தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படுகிறது. அப்போ தென்னகத்து எல்லோரா என அழைக்கக்கூடிய கோயில் அது கழுகுமலை கோயிலாகும் என அழைக்கப்படுகிறது. கழுகுமலை எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடியதை வந்து கழுகுமலை. சரியா. அதுக்கப்புறம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் சீன அரசன் குப்ளாய்க்கூடனுடன் நட்புடன் இருந்தார். இது ரொம்ப முக்கியம். சீன அரசர் குப்ளாய்க்கூடன் நட்புடன் இருந்தவர் யாருன்னா மாரவர்ம குலசேகர பாண்டியன். கடைசியை பார்த்தோம் இல்லைங்களா, மாரவர்ம குலசேகர பாண்டியன் சீன அரசர் குப்ளாய்க்காடனுடன் வந்து நட்புடன் வந்து இருந்திருக்கார். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இவருடைய பொருளாதார நிலை. சரி, அடுத்தது பொருளாதார நிலை. சரிங்களா. இவர் வணிகர்கள் என்னென்ன வணிகர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி கல்வெட்டுகள் குறிப்பிடுது அப்படின்னா நானாதேசிகன், மணி கிராமத்தார், திசையாயிரத்து 500வர், நகர்த்தார் சபை, அஞ்சு வண்ணத்தார். இந்த அஞ்சு வண்ணத்தார் யார்? அஞ்சு வண்ணத்தார் என்ற இஸ்லாமிய வணிக குழுவினர் நாகப்பட்டினத்தில் தங்கி வாணியம் செஞ்சுருக்காங்க. இவர்கள் மூலமாகவே அரேபிய நாட்டிலேருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. எது? அந்த அஞ்சு வண்ணத்தார் மூலமாகவே அரேபிய நாட்டிலேருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இப்போ நிக்கமாத்தோர், நானாதேசிகர், மணி கிராமத்தார், 11 வீவத்தார் போன்ற அறிஞர்கள் வந்து கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வணிகர்கள் இருந்ததாக கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கு. இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறது மூலியமாக தான் அரேபிய நாட்டிலேருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது குதிரை வணிகம் செய்வோர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். குதிரை வணிகம் செய்வோர் வந்து குதிரை செட்டி என அழைக்கப்பட்டனர். இது ரொம்ப முக்கியம். அடுத்து பொற்காசுகள். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. காசு, பழங்காசு. சரியா, அன்றாட நற்று பழங்காசு. அதுக்கப்புறம் கணம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். களஞ்சு, பொன் போன்ற பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்பட்டது. பொற்காசுகள் காசு, பழங்காசு, அதுக்கப்புறம் அன்றாட நற்று பழங்காசு, அதுக்கப்புறம் கணம், அப்புறம் களஞ்சு, பொன் போன்ற பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்பட்டது. இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அதுக்கப்புறம் வணிகர்களின் பெயர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடவுளின் பெயரோடு வந்து இணைத்து வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா. வணிகர்களின் பெயர்கள் கடவுளின் பெயரோடு இணைத்து 1500 உடையார், சொக்கநாயகி அம்மன் என்று அழைக்கப்பட்டனர். சரியா. அப்போது வணிகர்கள் பெயர்கள் வந்து கடவுளின் பெயரால் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பாண்டியர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோமானியர்களுடன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வணிக தொடர்பு வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. சரியா. ரோமானியர்கள் வந்து சங்ககால பாண்டியர்கள் என்ன சொல்கிறாங்க? யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது பாண்டியர்களுடைய நீர்ப்பாசன முறை. சரிங்களா. பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையான நீர்ப்பாசனங்களை உருவாக்கினர். சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். இருப்பை குடிக்கிழவன், இது ரொம்ப முக்கியம், என்ற உள்ளூர் தலைவர் பல ஏரிகளை வெட்டியதுடன் அவற்றை பழுதுபார்க்கும் வேலைகளும் ஈடுபட்டுள்ளார். இருப்பைக்குடி கிழவன் என்ற உள்ளூர் தலைவர் பல ஏரிகளை வெட்டியதுடன் அவற்றை பழுதுபார்க்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் நெல்வாசல் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்ட பிஸ்டன் மதகு. இவங்க காலத்தில் அதிகமான மதகெல்லாம் கட்டியிருப்பாங்க. சரிங்களா. பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் நெல்வாசல் என்னும் பகுதியில் அமைக்கப்பட்ட பிஸ்டன் மகது என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. அடுத்தது வறட்சியான ராமநாதபுரத்தில் பல ஏரிகள் வந்து வெட்டப்பட்டுள்ளன. சரிங்களா. வறட்சியான ராமநாதபுரத்தில் பல ஏரிகள் வெட்டப்பட்டுள்ளன. பாண்டியர் கால கல்விக்கூடங்கள் கடிகை, சாலை, வித்யாசனம் என அழைக்கப்படுகிறது. சரியா. இது நம்மளுக்கு தெரியும். மதம் தொடக்க காலத்தில் பாண்டியர்கள் வந்து சமண மதத்தில் இருந்திருக்காங்க. ஏன்னா கலப்பிரர்கள் தொற்றி வரும்போது சமண சமூகத்தில் இருந்திருக்காங்க. பின்னால் வந்து சைவ மதத்துக்கு வந்து மாறியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பல்வேறு யாகங்களை, இது ரொம்ப முக்கியம், பல்வேறு யாகங்களை செய்தவர் பல்யாகு சாதை முதுகுடி பெருவழுதி என அழைக்கப்பட்டார்.
பல்வேறு யாகங்களை செஞ்சவருக்கு பேர் என்னது? பாண்டியர் காலத்தில் பல்யாக சாலை முதுகுடி பெருவழுதி என அழைக்கப்பட்டார். சரிங்களா? அடுத்தது கோயில்கள். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோயில் எதையும் தீர்மானிக்கவில்லை. சரியா? புதிய கோயில் எதையும் கட்டவில்லை. கோயில் பராமரித்து வேலையை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. பழுது பார்க்கும் வேலையை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த கோயில்களை பராமரித்தார். புதிய கோயில்கள் மண்டபங்களையும் கட்டி பெரிதாக்கினர். சங்ககால பாண்டியர்களை நிறைய கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சங்ககால பாண்டியர்களை வந்து நிறைய கோயில் கட்டியிருக்கிறாங்க. பிற்கால பாண்டியர்கள் இப்போது சரிங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயில் பராமரிப்பு வேலையை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. பாண்டியர் ஆட்சியில் குடைவரை கோயில் காணப்பட்டவை: கழுகுமலை, தூத்துக்குடி, ஆனைமலை, மதுரை, சித்தன்னவாசல், புதுக்கோட்டை. சரியா? பாண்டியர் காலத்திலிருந்து குடைவரை கோயில் எங்கே காணப்படுச்சுன்னா கழுகுமலை, தூத்துக்குடியில், ஆனைமலை, மதுரை, சித்தன்னவாசல், புதுக்கோட்டை. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். பாண்டியர் காலத்தில் வாணிபத்தில் சிறந்த நகரங்கள்: காயல், சரிங்களா, நம்ம இப்போ தெரியும், கொட்கை, அப்புறம் மயிலாப்பூர் சென்னை, அப்புறம் சிந்தாமணி அப்படிங்கிற இடம், அப்புறம் திருவெற்றியூர், அப்புறம் திருவாடனை அப்படிங்கிறது ராமநாதபுரம். இதெல்லாம் வந்து பாண்டியர் காலத்தில் கடல் வாணிபத்தில் வந்து சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது காயல் துறைமுகத்தில் மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபியரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. அப்போ காயல் துறைமுகத்தில் மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டிருக்குது. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்காக வசதிகளை இந்நிறுவனம் வந்து செய்து கொடுத்துருக்குது. அப்போ இந்த நிறுவனம் வந்து மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிக நிறுவனம் பாண்டியர்களுக்கு எளிதாக குதிரைகள் கிடைப்பதற்கு வந்து வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் குதிரை வாணிகம் மேலும் அதிகரித்தது. பிற்கால பாண்டியர் காலத்தில் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் குதிரை வணிகம் மேலும் அதிகரிச்சிருக்குது. சம்பிரதாய விழாக்களும் போர் புரிவதற்கு குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடுகள் செய்தனர். சரிங்களா? எதுக்கு? குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைக்கு முதலீடு செய்தனர் என மார்கோ போலோவும் வாசப்பும் குறிப்பிட்டுள்ளனர். சரிங்களா? மேலே பார்த்தோம் இல்லைங்களா? மார்கோ போலோவும் வாசப்பும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க சம்பிரதாய விழாவுக்கும் போருக்கும் குதிரைகள் அதிகமாக தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மார்கோவும் வாசப்பும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து 13 மற்றும் 13ஆம் நூற்றாண்டில் வந்து. சரிங்களா? எப்போ 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் குதிரை வணிகம் வந்து மேலும் வந்து செழிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த நிறுவனம் ரொம்ப முக்கியம். காயல் துறைமுகத்தில் மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகம் வந்து செயல்பட்டது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பல்லவர்களாகட்டும், சோழர்களாகட்டும், பாண்டியர்களாகட்டும், இந்த நிர்வாகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும். சரிங்களா? சரிங்க. இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் பாண்டியர்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து நாம் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் அவங்கள பற்றி அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வரலாற்று வகுப்பில் வந்து சந்திக்கலாம். நன்றி.